இது வந்து நீங்க ஒரு நிர்வாக பதவியா நினைக்கிறீங்களா? பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிறத? இல்ல வந்து ஒரு சமூக நீதி பொறுப்பா எடுத்துக்கிறீங்களா? அத எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு சமூக நீதி பொறுப்பா தான் நம்ம பார்க்கிறோம். சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அத நம்ம சமநிலையோட வச்சிருக்கிறோமா? அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உள்ளேயே ஒரு சில சமூகத்தினர் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை இங்க செலுத்துறாங்க. அவங்க வந்து உயர்ந்துகிட்டே போறாங்க. இன்னும் சில சமூகத்தினர் இன்னும் பின்தங்கியே இருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொல்கின்ற ஆதிக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் எங்கும் இல்லை. இப்ப இந்த 4½ ஆண்டு காலங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து எத்தனை உயர் பதவிகளை அடைஞ்சிருக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் பார்த்து வியந்து பார்க்கின்ற அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது, எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறது. இதற்கு அடிப்படை முக்கிய காரணம் அந்த சமூக நீதி பார்வையில் ஏற்பட்ட மாற்றம். நம்ம இவ்வளவு தூரம் பண்றோம் சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி அரசு அப்படின்ற ஒரு பேரெல்லாம் இருக்கு. ஆனா இங்க எதிர்க்கட்சிகள் கொடுக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஏன் ஆளும் அரசாங்கம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு மூலமாக தான் எடுக்க முடியும். எந்த ஒரு மாநில அரசும் அந்த மாதிரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. அதற்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு தான். ஆமா, ஒன்றிய அரசு இவர் என்ன சொல்றாருன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2008 ஆக்ட் பிரகாரம் வந்துட்டு மாநில அரசால இதை நடத்த முடியும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. சட்டப்படி செல்லுபடியாகும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். பேருக்கு அரசியல்வாதத்துக்காக சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு அந்த பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறார். அதை கவனத்தில் கொண்டு நம்ம ஆமா, காலையில இருந்து பயங்கர பிஸியா இருந்தீங்க. உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறதே எங்களுக்கு இங்க சிரமமா இருந்தது. ஸோ பொங்கல்லாம் எப்படி போச்சு சார்? பொங்கல் நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக போச்சு. இன்னும் பொங்கல் விழா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜல்லிக்கட்டு வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு உங்களுடைய ஊரில் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. வந்து வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்ததெல்லாம் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. வருடம் இப்படி தான் நடக்குமா இங்கே? ஆமாம், கண்டிப்பாக. இந்த வருஷம் வந்து பொங்கல் விழா ரொம்ப அதிகமாக சிறப்பாக மகிழ்ச்சியோடு நடைபெற்றது. வருஷம் இப்படி தான் எங்கள் ஊர் பகுதியில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் தொகுதியில் பொங்கல் விழா இப்படி தான் சிறப்பாக நடைபெறும். ஒரு முதல் முறையாக அமைச்சர் நம்மளை சார்ந்த ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது அவங்க தரப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம், எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க. நிறைய நம் பகுதிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதலமைச்சருடைய ஆட்சியில் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்ததுனால முதலமைச்சருடைய சாதனைகளோடு சேர்ந்து அமைச்சராக பயணிக்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எல்லாருடைய பாராட்டுதலும் முதலமைச்சருடைய திட்டங்களால் எங்களுக்கும் பெருமை கிடைச்சது, பாராட்டுதலும் கிடைச்சது. அதனால தான் தொகுதி மக்கள் எங்களை கொண்டாடுகிறார்கள் என்பது நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். ஸோ இப்போ அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விளையாட்டுத்துறை, இளைஞர் நலன்துறையில் இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றுச்சூழல் துறையை நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து நீங்கள் ஒரு நிர்வாக பதவியாக நினைக்கிறீங்களா? பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிறத? இல்லை வந்து ஒரு சமூக நீதி பொறுப்பாக எடுத்துக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது ஒரு சமூக நீதி பொறுப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நான் வந்து அமைச்சராக இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வாய்ப்பு தந்து உட்கார்ந்துருக்கேன்னா, அடித்தளத்தில் வந்து நானும் இந்த மாதிரி சமூக நீதி விடுதிகளில் கல்லூரி மாணவனாக இருக்கிறப்போ 3 ஆண்டு காலம் விடுதியில் படித்து தான் நான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முதுகலை படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண நிலையில் இருக்கின்ற மக்கள் அவருடைய கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு, அதற்கான தளத்தை உயர்கல்வி பெறுவதற்கு இந்த சமூக நீதி விடுதி ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. அதே மாதிரி சமூக நீதியினுடைய இன்னொரு பார்வை இடஒதுக்கீடு. 69% இடஒதுக்கீடு நமது இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 50% இடஒதுக்கீடு வந்து நமது துறையின் கீழ் தான் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இது சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் சம உரிமை பெற்று, சம கல்வியை பெற்று, சமத்துவமாக வாழ்வதற்கு அடித்தளமாக அமைகின்ற சமூக நீதி பார்வை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிந்தனையே சமூக நீதி தான். அதற்கு அடித்தளமாக அமைகிறது தான் இந்த துறை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியது எனக்கு கிடைத்த பெரிய பெருமையாக இருக்கிறது என்று பார்க்கிறேன். நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிசி எம்பிசி மக்களுக்கான ஒரு நேரடியாக அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமான ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன சவால்கள் இருந்ததா இந்த துறையை சார்ந்து? ஆமாம், கண்டிப்பாக சவால்கள் வந்து இருந்தது. என்னென்ன சொன்னீங்கன்னா,
நம்ம ஒரு சில பிரச்சனைகள்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் நமக்கு வந்து சமூக நீதி விடுதிகளில் உணவு கட்டணம் பார்த்திங்கன்னா, பள்ளி மாணவர்கள் வரைக்கும் ரூ. 1000 கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் வந்து 1400 உயர்த்தி கொடுத்தார். அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு ரூ. 1100 அதை ரூ. 1500 உயர்த்தி கொடுத்தார். இதனால வந்து மாணவர்களுக்கு ஒரு தரமான உணவு வழங்க முடிஞ்சது. அதே மாதிரி நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதி விடுதிகளில் பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் செம்மொழி நூலகங்கள், உடற்பயிற்சிக்கான அதுக்கு உபகரணங்கள், விளையாட்டு கருவிகள், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துகின்றவர்கள் அதற்கு தேவையான புத்தகங்கள், இப்படி எல்லா கட்டமைப்பும் அந்த சமூக நீதி விடுதியில் ஏற்படுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த விடுதிகள் எல்லாம் பராமரிக்கப்படாமல், அதெல்லாம் வந்து புதுப்பிக்கப்படாமல் நிறைய விடுதிகளில் கழிப்பறை வசதி கூட மோசமாக இருந்த நிலை இருந்தது. அதையெல்லாம் நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த 4½ ஆண்டு காலத்தில் எல்லா விடுதிகளும் 1371 சமூக நீதி விடுதிகளும் இன்றைக்கு வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் புதுப்பித்து கொடுத்திருக்கிறார். அந்த பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும், கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும், அவர்கள் வசிப்பதற்கும் கல்வி பயிலுவதற்கும் மிகச்சிறந்த இடமாக அந்த சமூக நீதி விடுதியை மாற்றி கொடுத்திருக்கார் நம் முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி இந்த டிஎன்டி மற்றும் டிஎன்சி என்று வழங்கக்கூடிய அந்த இரட்டை சான்றிதழ் என்று ஒற்றை சான்றிதழ் வேண்டும் என்று நம் தமிழக முதலமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதனையும் நம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல்படுத்தி TNT/TNC என்று ஒற்றை சான்றிதழ் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 7 லட்சம் பேருக்கு ஒற்றை சான்றிதழ் வழங்கியிருக்கிறோம். டிஎன்சி என்பது மாநில அரசினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவதற்கும், டிஎன்டி என்பது ஒன்றிய அரசினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெறுவதற்காக நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த DNT/TNC என்று ஒற்றை சான்றிதழ் வழங்கியது அந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சு. சமூக நீதி அப்படிங்கிற இந்த வார்த்தையா இருக்கட்டும், இது வந்து ரொம்ப அதிகமா வந்து தமிழ்நாட்டுல இப்ப பேசப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அத நம்ம சமநிலையோட வச்சிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் நம்ம மேல இருக்கு இல்லையா? அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இன்னொரு 35, 40 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, ஒரு ஊரில் இருந்தாங்கன்னா, அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, யார் அதிகமாக விவசாய நிலம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் நல்ல வசதியாக இருந்தாங்க. நல்ல சாப்பாடு கிடச்சிச்சு. அவங்களுக்கு கல்வி கூட வீட்டிலே வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாங்க. மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கான அந்த நிலக்கிழாருக்கு வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இன்றைக்கு சமூக நீதியின் அடிப்படையில் கல்விக்கான இடஒதுக்கீடும் வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீடு வந்ததுக்கப்புறம் அவர்கள் படித்து இன்றைக்கு கல்வியில் உயர்ந்து வேலைவாய்ப்பினை பெற்று பொருளாதாரத்தில் உயர்ந்து இன்றைக்கு அந்த ஊராட்சி எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் எந்த ஒரு ஊராட்சியாக இருந்தாலும் அந்த நிலக்கலார் என்று வசதியாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் மாறி இந்த விவசாய தொழிலாளர்கள், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஏழை எளிய மக்கள் உயர்ந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா IAS அதிகாரிகள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மற்ற மாநிலங்களை விட சமூக நீதியின் அடிப்படையில் இன்றைக்கு கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தந்திருக்கிறது. அது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமூக நீதியினுடைய வெற்றிகள் என்பது 100 ஆண்டு கால பயணம். தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள் உழைத்த உழைப்பின் காரணமாகவும் தந்தை பெரியார் வகுத்து தந்த அந்த பகுத்தறிவு சிந்தனையின் அடிப்படையிலும் பெண்களுக்கான சம உரிமை, சம கல்வி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஏற்பட்ட மாற்றத்தினால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் பார்த்து வியந்து பார்க்கின்ற அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறது. இதற்கு அடிப்படை முக்கிய காரணம் அந்த சமூக நீதி பார்வையில் ஏற்பட்ட மாற்றம். இன்னொரு விமர்சனமும் இருக்குல்ல, அது விமர்சனமா அது நிதர்சனங்கிறத அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்திக்கலாம். ஆனா அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உள்ளேயே ஒரு சில சமூகத்தினர் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை இங்க செலுத்துறாங்க. அவங்க வந்து உயர்ந்துகிட்டே போறாங்க. இன்னும் சில சமூகத்தினர் இன்னும் பின்தங்கியே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த துறையில நீங்க அமைச்சரா இருக்கிறதுனால நான் கேட்குறேன். அந்த மாதிரி ஆதிக்கமெல்லாம் இப்போ கிடையாது. கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 4½ ஆண்டு காலத்தில் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் தத்துவத்தின் கீழ் நடக்கின்ற நமது முதலமைச்சருடைய ஆட்சி நிர்வாகம் மிக நேர்மையாக நடக்கிறது. DNPSC குரூப்பு தேர்வாக இருக்கட்டும்,
அதே மாதிரி மற்ற தேர்வுகளாக இருக்கட்டும், கல்விக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அத்தனையும் நேர்மையாக யாருக்கு அந்த பயன் சென்றடைய வேண்டுமோ என்ற அடிப்படையில் மிக சரியாக 100% அல்ல 200% நேர்மையாக திட்டங்களை நிறைவேற்றுவதால் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கின்ற ஆதிக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் எங்கும் இல்லை. உழைப்பவர்கள், அதிகமாக முயற்சி மேற்கொள்கிறவர்கள், அவர்கள் உயர்ந்த உயர்ந்த இடத்திற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பொதுவா வந்து உயர் வகுப்பினர் தான் வந்துட்டு உயர் பதவிகள்ல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதை உடைப்பதற்காக தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப இந்த 4 1/2 ஆண்டு காலங்கள்ல வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து எத்தனை உயர் பதவிகள அடைஞ்சிருக்கிறாங்க? அதுக்கான விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயர்கல்விக்கு செல்வதற்காக, வேலைவாய்ப்புக்கு செல்வதற்காக நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உயர்கல்விக்கு அவர்கள் படிப்பதற்கான வசதி அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தகுதி திறன் பயிற்சிகளை பெற்று தனியார் தொழிற்சாலைகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்று செல்கிறார்கள். அதே போல் அரசு தேர்வுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துகின்ற அந்த பணிகளும் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கிறது. அதில் இன்னும் சிறப்பு என்னவென்றால், யூபிஎஸ்சி தேர்வு என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த யூபிஎஸ்சி தேர்வில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற தேர்வு செய்கின்ற, தேர்ச்சி பெறுகின்ற தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அதை கவனத்தில் எடுத்து நம் முதலமைச்சர் அவர்கள் இந்த யூபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக உதவி திட்டங்களை அறிவித்தார். பிரிலிமினரி தேர்வுக்கு அவர்கள் தேர்வுக்கு செல்வதற்கு மாதம் 7,500 ரூபாய். பிரிலிமினரி முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் போடுறவங்க பார்த்தீங்கன்னா, நமது முதலமைச்சர் அவர்கள் 25,000 கொடுக்குறார். அதே மாதிரி மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ போகிற அந்த காலகட்டத்திற்கு அவர்களுக்கு 50,000 மாதம் உதவித்தொகை தந்து அவர்களை படிக்க வைக்கின்ற முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. கடந்த ஆண்டு 57 பேர் யூபிஎஸ்சி தேர்வு எழுதினார்கள். அதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள். இந்த ஆண்டு 157 பேர் யூபிஎஸ்சி தேர்வு எழுதினார்கள். அதில் கிட்டத்தட்ட 87 பேர் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் படித்தவர்கள் அந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 24/9/2023 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்ச்சி பெற்ற 1000 பேருக்கு அந்த பயிற்சியினை தொடங்கி வைத்து கிட்டத்தட்ட மாதம் 7,500 ரூபாய் கொடுக்கின்ற அந்த திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 1000 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி தேர்வில் இன்றைக்கு அந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்ச்சி குறைந்திருந்ததை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு உயர்த்தியிருக்கிறார். இப்படி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு உயர் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்ளேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் பெண்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 30% இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் கொடுத்த திட்டங்களால் இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் 40% மேலாக பெண்கள் பணியாற்றுகிறார்கள். அதே மாதிரி ஆசிரியராக பெண்கள் பணியாற்றுகிறார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த உயர்ந்த பதவிகளும் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை 345. இதில் 111 பேர் பார்த்திங்கன்னா பெண்கள். 111 பேர் பெண்கள் ஐஏஎஸ் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் தந்த கல்வி வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீட்டின் காலமாக நாம் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாங்க. நம்ம இவ்வளோ தூரம் பண்றோம். சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி அரசு அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் இருக்கு. ஆனா இங்க எதிர்க்கட்சிகள் கொடுக்குற விமர்சனம் என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஏன் ஆளும் அரசாங்கம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. முதல்வர் பிரதமர் அவர்கள் சொன்னோன்னே இங்க முதல்வர் வந்துட்டு இது நமக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பிரதமரே ஒத்துக்கிட்டாருங்கிறதெல்லாம் சொன்னார். ஆனா இன்ன வரைக்கும் காலதாமதம் இருக்கு. குறிப்பா வந்து பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தமிழக அரசால நடத்த முடியும் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறார். அதுக்கு உங்களோட பதில் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு மூலமாக தான் எடுக்க முடியும்.
இது வந்து சென்சஸ் ஆக்டின் கீழே தான் நம்ம அந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள முடியும். எந்த ஒரு மாநில அரசும் அந்த மாதிரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது, சட்டத்தில் இடம் கிடையாது. 1931ஆம் ஆண்டு முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஒன்றிய அரசின் மூலமாக. அதற்கு பிறகு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பே, நான் சொல்லக்கூடிய அந்த சென்சஸ் ஆக்டின் கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பே பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தியாக வேண்டும். 2001ஆம் ஆண்டு எடுத்தார்கள், 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு இன்று வரை நடத்தாமல் உள்ளது. இப்ப அதற்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு தான் ஆமா, அப்படின்னு நீங்க ஒன்றிய அரசு சொல்றீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2008 ஆக்ட் பிரகாரம் வந்துட்டு மாநில அரசால இதை நடத்த முடியும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அதனாலதான் இந்த கேள்வி அது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே இன்றைக்கு பீகார் போன்ற மாநிலங்கள் எடுத்த அந்த கணக்கெடுப்பை தள்ளுபடி செய்திருக்கிறது. சட்டத்தை முன்னும் அது நிற்காது, சட்டப்படி அது செல்லுபடி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து டேட்டாஸ் கிடைக்கிறப்போ உங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு வந்து ஒன்றிய அரசும் கொடுக்குறாங்க திட்டம், மாநில அரசும் கொடுக்குறாங்க. 2 திட்டங்களையும் பெற வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் சட்டப்படி செல்லுபடியாகும், செல்லும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போவே பார்த்தீங்கன்னா நமது இந்த பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக கணக்கெடுப்பாமல் ஓவர்டிவ் ஆகிப்போச்சு. அப்போ அண்டை மாநிலங்களில் எடுத்த கணக்கெடுப்புலாம் அப்போ செல்லுபடி அதெல்லாம் செல்லாது எதுவுமே. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நீங்கள் இடஒதுக்கீடு அமல்படுத்துகிறப்போ ஒன்றிய அரசுக்கிட்டேயும் அந்த டேட்டா இருந்தது தானே ஒன்றிய அரசு மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த இடஒதுக்கீடை பெற முடியும். இப்போ மருத்துவத்துறையில் முதுகலை படிப்பில் 27% இடஒதுக்கீடை சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டு இந்தியா முழுவதும் முதுகலை படிக்கின்ற மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். இன்று செயல்படுத்தப்படுகிறது. அது மாதிரி ஒன்றிய அரசு எடுக்கின்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் சட்டப்படி செல்லுபடியாகும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். பேருக்கு அரசியல்வாதத்துக்காக சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு அந்த பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறார். அதை கவனத்தில் கொண்டு ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம மாண்புமிகு ஆமாம் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா 20/10/2023 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். நேரடியாகவும் கடிதத்தை கொடுக்கிறார். அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 26/6/2024 அன்று நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசு விரைந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு 26/6/2024 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கடந்த ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் 2026 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்தார். அது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக சொன்னாரா, உண்மையாலுமே இந்த நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப் போகிறாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்டினுடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்ற அந்த சூழலில் அந்த கூட்டணியில் இருக்கின்ற பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, அன்புமணி ராமதாஸும் சரி, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இந்த தேசம் முழுவதும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக சார். இப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக நீங்கள் இருக்கீங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமான செயல்பாடுகள் என்ன வச்சுருக்கீங்க? ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள், பள்ளி மாணவியர்களுடைய விடுதிகள் இப்போ வீட்டில் ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறதுனால பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சமூக நீதி விடுதிக்கு வரைவது எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு கல்லூரியில் செல்கின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அரசு கல்லூரிகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கிறதோ, எல்லா இடங்களிலும் புதிதாக சமூக நீதி விடுதிகளை தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய
எண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் 40 கல்லூரி மாணவியர் விடுதிகளை இன்றைக்கு நம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உயர்த்தி தரம் உயர்த்தி புதிய விடுதிகளும் ஏற்படுத்தியிருக்கிறார். எதிர்காலத்தில் எல்லா இடங்களிலும் அதே குறிப்பாக நகர்ப்புறங்களில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆதி திராவிட மாணவர்கள் படிப்பதற்காக எம்ஜி ராஜா அவர்கள் பெயரில் ஒரு மிகப்பெரிய மாணவர் விடுதியை கட்டி கொடுத்திருக்கிறார். அதேமாதிரி ராணிமேரி கல்லூரியில் கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாயில் நமது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மூலமாக சமூக நீதி விடுதி மாணவிகளுக்காக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக தங்கி படிப்பதற்கான அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதே மாதிரி கல்லூரி விடுதிகளில் படிக்கின்ற மாணவிகள் கல்லூரி மாணவிகள் அவர்களுக்கு தற்காப்பு கலைகள் சிலம்பம், கராத்தே போன்ற பயிற்சிகள் வழங்கி சமூகத்தில் எங்கே எந்த இடத்தில் சென்றாலும் அவர்கள் பாதுகாப்பாக வலிமையாக அதனை எதிர்கொள்வதற்காக அந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆண்டு அந்த திட்டத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி படிக்கின்ற கல்லூரி விடுதிகளில் தங்கி படிக்கின்ற அந்த மாணவிகளுக்காக உணவினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு துறையினுடைய அதிகாரிகள் எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், கிராமங்களில் தொலைதூரங்களில் வந்து படிக்கின்ற நகர்ப்பகுதியில் படிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கான உணவு சீராக மிகச்சிறந்த சத்தான உணவாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கும் கவனம் செலுத்துகின்ற நம் முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஏற்கனவே இந்த விடுதிகள் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று விடுதிகள் அந்தந்த ஜாதிகளுக்கேற்ப அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றையெல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பெயரை அகற்றிவிட்டு ஜாதி அடையாளங்கள் இல்லாமல் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்தார். இந்த தேசத்திற்கே சமூக நீதியை கற்றுத்தந்த மண் தாய் தமிழ் மண், தாய் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் கல்லூரி பள்ளி மாணவ செல்வங்கள் படிக்கின்ற அந்த தங்கும் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அந்த மாணவரிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில நாட்களில் தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட வாய்ப்பும் இருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக இந்த துறை சார்ந்து உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? தேர்தல் அறிக்கையில் அது இடம்பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவை அமைத்திருக்கிறார். அதில் அங்கே இருக்கின்ற அந்த மாணவர்கள்கிட்ட கல்லூரி சமூக நீதி படிக்கின்ற மாணவர்களிடத்திலும் கோரிக்கைகள் பெறப்பட்டும் அதிலே முன்னுரிமையின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுவதை முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் முடிவு செய்வார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார், உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து உங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ எவ்வளோ கடினமான ஒரு பணி அப்படிங்கிறது தெரியுது. காலையிலேருந்தே மக்கள் சந்திப்பு ஆரம்பித்து இப்போ இரவு வரை வந்து நீங்கள் மக்கள் சந்திப்பு நடத்திட்டு இருக்கீங்க. உங்களை பணி வந்து மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.